வாக்யஜ்ஞேன கல்பதாம் பூர்வாப்யாசேன தேனைவ ஹ்ரியதே ஹ்யவசோபி சஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்தப்ரஹ்மாதி வர்த்ததே. சஹ தேனைவ பூர்வாபியாசேன அவசஹ க்ரியதே. அவசஹ க்ரியதே அப்பிங்கிறத ஏவன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். வியாக்கியானக்காரர் சொல்ற அனிச்சன்னபி அவசோபி, அது அவனை இழுத்துன்னு போயிடும், அந்த சம்ஸ்காரம் இழுத்துன்னு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் அவன் எஃபர்ட்டே போட வேண்டாம். போன ஜென்மாவில் எஃபர்ட் ஏகப்பட்டது போட்டிருக்கான் இல்லையா, அந்த எஃபர்ட்டு இப்போ தேவையே இல்லை. ஏற்கனவே நல்ல அபியாசமெல்லாம் இருக்கிறதுனால நேச்சுரலாக போகிறதான். அவசோபி சஹ, அவன் விரும்பாவிட்டாலும் அந்த தேன பூர்வாபியாசேன ஏவ ஹ்ரியத்தே, அது அவனை இழுக்கிறதான். போ அங்கே போ, சத்சங்கத்துக்கு போ, தியானம் பண்ணு, இங்கே இருந்துட்டு இந்த ஊர்வம்பெல்லாம் கேட்காதே, தேவையில்லாத விஷயங்கள் இந்த சபையிலே இருக்காதே, துஸ்சங்கத்தில் இருக்காதே, சத்சங்கத்திலே இரு, பரநிந்த பண்ணாதே, பரதூஷணம் பண்ணாதே, அதெல்லாம் அந்த லௌகிக ஜனங்கள் பண்ணி கொண்டிருப்பார்கள். அந்த ஜனங்களோட சேராத இடந்தனிலே சேர வேண்டாம். அதனால் நல்லார் இணக்கம் நின் பூசை நேசம், அதனால் அங்கே போயிடு, அது இழுத்துன்னு போயிடும். போனதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுவான் அப்படி சொல்லிட்டார், அவர் இழுத்துரும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், இங்கேயே நம்ம பார்க்குறோமே, யோகஸ்ய ஜிக்ஞாசு அப்படி சப்த பிரம்ம அதிவர்த்தத்தை. ரொம்ப அழகான வார்த்தை இது, இதெல்லாம் ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட். யோகஸ்ய ஜிக்ஞாசு அப்பி, அவனையே சொல்லலாம், இன்னொருத்தரையும் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். யோகத்தை அறிய விரும்புகின்றவன், நீங்கள் ஞான யோகத்தை போட்டுக்கணும். ஞான யோகத்தை அறிய விரும்புகின்றவன் சப்த பிரம்ம அதிவர்த்தத்தை, அப்படின்னா கர்மகாண்டத்தை கடந்து விடுகிறான். அவன் தர்மானுஷ்டானத்துலாம் இறங்க மாட்டான். அவனுக்கு அர்த்தமும் வேண்டாம், காமமும் வேண்டாம், தர்மமும் வேண்டாம். நேர அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஞான பிராபல்யார்த்தம் தியானம். ஏன்னா அதில் தானே அவன் போயிருக்கான். அயதி ஸ்ரத்தையோபேதா, ஸ்லோகத்தை மறக்கப்படாது. யோகாச்சலித மானசா அப்பிராப்பிய யோக சம்சித்திம் காம்கதிம் கிருஷ்ண கச்சதி. ஸ்ரத்தையோடு இருக்கான், ஆனால் முயற்சி பத்தலை. அப்படி தானே சொன்னார் பகவான். அதனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இனிமேலாம் முயற்சி பத்தலைலாம் கிடையாது, விட்டு போன இப்போ முயற்சி அதிகமாகிடுது. வள்ளுவர் சொன்னார், ஆகூழால் தோன்றும் அசைவின்மை போகூழால் தோன்றும் மடின்னார். மடிங்கிறது மலையாளத்துலேயும் தெரியும், மடின்னா சோம்பேறித்தனம். திருக்குறளையும் மடி தான். மடிங்கிறது தமிழில் மடி, மலையாளத்தில் மடின்னு சொல்லுகிறார்கள். மடிங்கிறது சோம்பேறித்தனம். அவன் மடியன்பான். மடியன்னா சோம்பேறின்னு அர்த்தம். தமிழ் சொல்லுது மடியின்மை அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்குது திருக்குறளில். வள்ளுவர் சொல்கிறார், ஊழ் அதிகாரத்தில் சொல்லுவார், உனக்கு நல்ல காரியமெல்லாம் ஆகி வரணும்னா உனக்கு சுறுசுறுப்பு அதிகமாகிடும், உனக்கு எல்லாம் துக்கம் நிறைய வரணும்னா உனக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி வருங்கிறார். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை போகூழால் தோன்றும் மடி. எல்லாம் அந்த எல்லாம் போகிற நேரம் வந்துடுத்துன்னு வச்சுங்களேன், அவனால் ஆக்டிவாக இருக்க முடியாது. அந்த வினை எப்படி பலம் உடையதுங்கிறார். அதுதான் போகிற போட்டி. பிராரப்த கர்மாவுக்கும் புருஷார்த்தத்துக்கும் எப்போவுமே ஸ்ட்ரகிள் தானே. மனித முயற்சிக்கும் வினை பயனுக்கும் ஓயாத போராட்டம். ஆரோக்கியத்துக்கும் அனாரோக்கியத்துக்கும், ஆரோக்கியத்தை படுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கும் அனாரோக்கியத்துக்கும் நிறைய போராட்டம் இருக்கிற மாதிரி தான். அதனால் இவனுக்கு ஆகூழ் வந்துடுத்து, அதுக்கு இழுத்துன்னு போகிறது. என்ன சொல்கிறார், இவெல்லாம் கர்மகாண்டத்தையெல்லாம் சப்த பிரம்மன்னா இந்த காலத்தில் கர்மகாண்டம்னு அர்த்தம். சாதாரணமாக சப்த பிரம்மன்னா வேதம்னு அர்த்தம். அப்படி சொன்னாலும் தப்பு இல்லை. இவன் வேதத்தை கடந்து விடுகிறான், கர்மகாண்டத்தை கடந்து விடுகிறான். அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சதுக்கப்புறம் வேதத்தை கடந்ததாக தானே அர்த்தம், வேதத்தோட பலனை அடைஞ்சதாக தானே அர்த்தம். ஒரு படகுல ஏறுறோம், படகுல ஏறி அக்கறைக்கு போனவுடனே படகை விட்டுட்டு போக வேண்டியதானே.
அது மாதிரி சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு வேதத்தை கடைப்பிடிக்கிறோம், வேத தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம், தத்துவ ஞானத்தை பெறுறோம். அதுக்கப்புறம் கரையேறியாச்சுன்னா அப்புறம் என்னத்துக்குது? சப்த பிரம்ம அதிவர்த்தத்தை யோகஸ்ய ஜிக்ஞாசு அப்பி. யோகத்தை அறிய விரும்புகிறவன், ஜிக்ஞாசுன்னா அறிய விரும்புகிறவன். ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா, ஜிக்ஞாசா எஸ்ய அஸ்தி சஹா ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசா எவனுக்கு இருக்கோ அவனுக்கு ஜிக்ஞாசுன்னு பேர். எதை பற்றின ஜிக்ஞாசுன்னா பணத்தை பற்றியோ பதவி பற்றின ஜிக்ஞாசு இல்லை, ஆத்ம தத்துவத்தை பற்றின ஜிக்ஞாசு. யோகஸ்ய ஜிக்ஞாசுங்கிறார். ஞான யோகத்தை பற்றி அறிய விரும்புகின்றவனுக்கு பார்க்குறோமே, அவனே வேதத்தை கடந்து போயிடுறான். கர்மகாண்டத்தை கடந்து நேரடியாக ஞான காண்டத்துக்கு ஞான யோகத்துக்கு போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி ஜீவன் நினச்சா தானே இவனுக்கு அது குரு சொன்னோடனே புரியுறது, அகம் பிரம்மாஸ்மி. ஜீவன் நினைக்கிறவனுக்கு தான் கர்மகாண்டம். ஒன்ஸு நான் ஜீவன் இல்லை பிரம்மன்னு புரிஞ்சின்றவனுக்கு கர்மகாண்டத்தோட தேவையே கிடையாது. சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. அந்த ஸ்லோகமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் 4வது அத்தியாயம் 2வது அத்தியாயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன்.